ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். முதல்ல வர சைட் பார்த்திங்கன்னா அது விக்கிபீடியாவாக தான் இருக்கும். இந்த விக்கிபீடியா இது ஒரு ஃப்ரீ சைட்டு. இதில் ஆட்ஸ் எதுவுமே வராது. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த விக்கிபீடியா பார்த்திங்கன்னா A to Z எல்லா தகவலும் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு இது ஃப்ரீயாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த விக்கிபீடியாவை இந்தியா ஏன் தடை செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு, தடைக்கு என்ன காரணம், விக்கிபீடியா யார் தொடங்கினாங்க, 100% இது எப்படி ஃப்ரீயாக இயங்குது, வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கு இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸும் புக்ஸையும் தான் படித்து நம்ம இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுவோம். ஒரு புக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னா என்சைக்ளோபீடியா, அந்த புக்கில் உங்களுக்கு A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கிடைக்கும். இந்த என்சைக்ளோபீடியா இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதே போல் தான் இன்டர்நெட்டில் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த விக்கிபீடியா உங்களுக்கு கொடுத்துரும். 100% இது வெப்சைட் ஃப்ரீங்க, நோ ஆட்ஸ் வராது. 50 மில்லியன் ஆர்டிகல்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, 380 லாங்குவேஜ்க்கு மேலே நீங்கள் இதில் படிக்கலாம். யார் இந்த விக்கிபீடியா தொடங்கினாங்கன்னா ஃபவுண்டர் ஜிம்மி வேல். இவர் லண்டனில் ஆகஸ்ட் 7, 1966 பிறந்தார். சின்ன வயசுலேயே இவருக்கு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்தது. குறிப்பாக அவர் என்சைக்ளோபீடியா தான் அவங்க அம்மா அவங்களுக்கு நிறையா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை அவர் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருக்காரு நிறையா தடவை. ஆனால் இந்த என்சைக்ளோபீடியாவில் ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அந்த அப்டேட் வருதுக்கு சில நாட்கள் ஆகும், சில வருடங்கள் ஆகும். அந்த அப்டேட் என்சைக்ளோபீடியா சில டைமில் கொடுக்கறது கூட இல்லை அப்படின்றத அவர் வெகு விரைவிலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த என்சைக்ளோபீடியா புக்கில் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதில் எழுதி வச்சுப்பார். இது காலமாக அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு சிந்தனை தோணுச்சு, ஏன் ஒரு அப்டேட் மக்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சிந்தித்த ஒரு யோசனை தான் விக்கிபீடியா உருவானதுக்கு காரணம். விக்கி அப்படின்னா குயிக், அதாவது சீக்கிரம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றது தான் ஹவாய் லாங்குவேஜில் இதோட பொருள். பீடியான்றது அவர் படித்த புக்கான என்சைக்ளோபீடியாவோட லாஸ்ட் அந்த வேர்டு தான் பீடியான்றதை சேர்த்து விக்கிபீடியா அப்படின்னு அவர் வச்சார். விக்கிபீடியா ஆரம்பித்த போது இது ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங் கம்பெனியாக தான் இருந்துச்சு. அதாவது ஆர்டிகல்ஸ் எடிட்டர்ஸ் போடும்போது அதில் ஆட் ப்ளேஸ் பண்ணி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விக்கிபீடியாவை ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு ஜிம்மி ரொம்பவே ஆசைப்பட்டார். கனடாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு $10 இதை கட்டி தான் இந்த விக்கிபீடியாவை முன்னாடி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஜிம்மி அவங்களுக்கு ஏன் ஒரு நாலேஜ் ஷேரிங்கை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் எடிட்டருக்கு எப்படி நம்ம பணம் கொடுக்குறது அப்படின்னு அவர் யோசிச்சு டொனேஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதாவது சின்ன டொனேஷன்ஸ் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி இந்த விக்கிபீடியாவை ரன் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்து 100% ப்ராஃபிட் இல்லாமல் நடக்கிற ஒரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா மட்டும்தான். நீங்கள் இப்போ விக்கிபீடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். இது உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டு டொனேஷன் பண்ணுனா கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலையும் போகலாம். விக்கிபீடியாவை ஏன் இந்தியாவில் தடை செய்ய போகிறாங்க அப்படின்னா ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் ANI நியூஸ் சேனலை பற்றி ஒரு தகவல் விக்கிபீடியாவில் இருக்குது. ANI நியூஸ் சேனல் பிஜேபிக்கு ஒரு பிரச்சார கருவியாக செயல்படுது அப்படின்ட்டு ஒரு தகவல் விக்கிபீடியாவில் இருக்குது. ANI இந்த தகவலை மறக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ANIக்கு இந்த தகவல்னால அதோட மதிப்பு கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ANI சொல்கிறாங்க. இந்த தகவல் யார் விக்கிபீடியாவில் சேர்த்தாங்க அப்படின்னு தெரிவிக்குமாறு விக்கிபீடியாவுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் விக்கிபீடியா இதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லை. ANI பார்த்தீங்கன்னா டெல்லி கோர்ட்டில் போயிட்டு விக்கிபீடியா மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. ஆனாலும் எந்த ஒரு பதிலும் விக்கிபீடியா இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இதுக்கு ஆஜராகவும் இல்லை விக்கிபீடியா. இதனால தான் அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆஜராகலை அப்படின்னா இந்தியாவில் உங்களோட பிஸ்னஸை நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா விட்டு வெளியேறணுன்னா தாராளமாக வெளியேறிக்கலாம். இனி நாங்கள் தடை போகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டொனேஷன் மூலியமாக இயங்கப்படுற இந்த விக்கிபீடியா இனி பெய்ட் வெர்ஷன் வந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாலேஜ் அப்படின்றது நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கணும். காசு கொடுத்து கிடைச்சதுன்னா அது எல்லாருக்கும் போய் சேராது. உங்கள் கருத்து என்ன கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.